நம்ம எல்லாரும் டேட்டா ஸ்டோரேஜ்னா என்ன நினைப்போம்? ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, மெமரி கார்டு, இதுதான் இல்லையா? ஆனா சயின்டிஸ்ட்ஸ் இப்போ இதையெல்லாம் விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் 5D டேட்டா ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த டெக்னாலஜியை முதலில் ப்ரொஃபசர் பீட்டர் கசான்ஸ்கி 2003ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் 2013இல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தாம்ப்டன்ல சயின்டிஸ்ட்ஸ் முதன்முறையாக இந்த கிளாஸ்ல ஒரு 300 KB ஃபைலை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் 2016இல் மைக்ரோசாஃப்ட் இந்த டெக்னாலஜியை ஃபர்தர் டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் சிலிக்கான்னு ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சது. இப்போ இதில் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வெறும் 12 சென்டிமீட்டர் கிளாஸ் பீஸ்ல 360 டெராபைட் வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இது சாதாரண கிளாஸ் இல்ல. இதுல யூஸ் பண்ணியிருக்கும் மெட்டீரியல் போரோசிலிகேட் கிளாஸ். டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு சயின்டிஸ்ட்ஸ் ஃபெம்டோசெகண்ட் லேசர் பல்சஸ்னு சொல்ற அல்ட்ரா ஃபாஸ்ட் லேசர் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இந்த லேசர் கிளாஸ் உள்ளே மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி டேட்டாவை பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணும். இந்த டெக்னாலஜியின் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் டியூரபிலிட்டி. நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் அதிகபட்சம் 5 to 10 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த 5D கிளாஸ் ஸ்டோரேஜ் சயின்டிஸ்ட் சொல்வதுபடி மினிமம் 10,000 இயர்ஸ் வரைக்கும் நீடிக்கலாம். அதனால தான் இந்த ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கூட இருக்கு, சூப்பர்மேன் மெமரி கிறிஸ்டல். ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜி ஃபுல்லா டெவலப் ஆனா நம்ம உலகத்தின் ஹிஸ்டரி, மூவிஸ், சயின்டிஃபிக் டேட்டா எல்லாமே ஒரு ஸ்மால் கிளாஸ் பீஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். டெக்னாலஜி எவ்வளவு வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.